தமிழகத்தில் கூடுதல் விமானங்களை இயக்க உள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் குளிர்கால அட்டவணையில் விமானங்களின் எண்ணிக்கை 107 140 அதிகரிப்பு. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி, நாங்கள் எதிர்பாராத வெற்றி என கூட்டணி கட்சியினர் பேட்டி. ஜார்க்கண்டில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி, பாஜகவின் அடக்குமுறைகளை தாண்டி முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சாதித்துள்ளதாக பல்வேறு தரப்பினர் பாராட்டு. பாஜகவின் அத்தனை தடைகளையும் துணிச்சலாக எதிர்கொண்டு ஹேமந்த் சோரன் வென்றுள்ளார். ஜார்க்கண்ட் தேர்தல் வெற்றிக்காக ஹேமந்த் சோரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. திருச்செந்தூரில் யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்த சம்பவம், 2 பேரின் குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. தேர்தலில் எனக்கு கிடைத்த வெற்றியை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்ற உணரச் செய்யும் வகையில் எனது பணிகள் இருக்கும். வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிராவில் நல்லாட்சிக்கு மீண்டும் வெற்றி கிடைத்துள்ளது, பிரதமர் மோடி பெருமிதம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை நம்ப முடியவில்லை, தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கருத்து. வயநாட்டில் பாஜக வேட்பாளர் பெரும் பின்னடைவு, நவ்யா ஹரிதாஸ் டெபாசிட் இழந்தார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரம் இதுவரை இல்லை, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் பேட்டி. திருச்செந்தூர் கோவிலில் வனத்துறை அனுமதியின்றி பயன்படுத்துவதாக அமைச்சர் பொன்முடி கூறிய விவகாரம், வனத்துறை அமைச்சர் கூறியதை குறையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். வனத்துறை அனுமதி பெறாமல் இருக்கக்கூடிய யானைகளுக்கு அனுமதி பெறப்படும் எனவும் பேட்டி. விழுப்புரத்தில் முதல்வர் பங்கேற்கும் மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு அன்புமணி ராமதாசுக்கு அழைப்பு, வனத்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். கன்னியாகுமரி அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1,47,00,000 ரூபாய் மோசடி, ரூபாய் 1.47 கோடி மோசடி செய்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கிடையாது, மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேட்டி. மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக வெற்றி நல்ல அறிகுறி கிடையாது, தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்திருக்குமோ என்ற கருத்தும் மேலோங்கி உள்ளதாக திருமாவளவன் பேட்டி. மகாராஷ்டிரா தேர்தல் பாஜகவின் வெற்றி ஒரு நல்ல அறிகுறி அல்ல, அது கவலையளிக்கக்கூடிய ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது. ஜெயலலிதாவின் சொத்துக்களை ஒப்படைக்க தடை நீட்டிப்பு, கர்நாடக நீதிமன்றம் உத்தரவு. எனக்கும் இபிஎஸ்க்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, செய்தித்தாளில் செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விளக்கம். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா குறித்து சர்ச்சையான கருத்து தெரிவித்த விவகாரம், எச். ராஜா மீது சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு. கௌதம் அதானிக்கு புதிய சிக்கல், அகமதாபாத்தில் உள்ள அதானியின் பண்ணை வீட்டிற்கு சமன் அனுப்பியது அமெரிக்கா, 21 நாளில் ஆஜராக உத்தரவு. அவதூறு பரப்பிய சமூக வலைதளங்கள் யூடியூபர்களுக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் நோட்டீஸ், நீக்காவிட்டால் 2 ஆண்டு தண்டனை கிடைக்கும் வகையில் அவதூறு வழக்கு தொடர்வேன் என்றும் அறிவிப்பு. எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு கிடுகிடு உயர்வு, இதுவரை இல்லாத அளவில் $340 பில்லியன் உயர்ந்தது. பார்டர் கவாஸ்கர் கோப்பை முதல் டெஸ்ட் போட்டியில் வலுவான நிலையில் இந்தியா, 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 172 ரன்கள் சேர்ப்பு. சென்னையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டி 53க்கு 69 என்ற கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தி கத்தார் அணி வெற்றி.